having Tulasidasan as a technical champion. So Tulasidasan அப்படினா வந்து it is a spiritual name. அப்படியா? அவனுக்கே தெரியாது சார். Listen. என்ன அப்படினா நீங்க எல்லாம் பஸ்ல பிரயாணம் பண்ணிருப்பீங்க, ட்ரெயின்ல பிரயாணம் பண்ணிருப்பீங்க, அன்ரிசர்வ்ல பிரயாணம் பண்ணிருக்கீங்களா? நீங்க என்ன பண்ணணும் அப்படினா இப்ப நான் கூட முந்தா நேத்து சென்னைக்கு போனேன், கோவை எக்ஸ்பிரஸ். காலையில 6:15 ட்ரெயின் ஈரோடு. முன்கூட்டியே 5:30 மணிக்கு போனேன். எதுக்கு? டீ குடிக்காது சார். ட்ரெயின் பிடிக்க போனேன். முக்கியமா ட்ரெயின்ல இடம் பிடிக்கும், ஏன்னா அன்ரிசர்வ் இல்லையா? அப்ப இடம் பிடிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, யூஸ்வலா பஸ்ல இடம் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? துண்டு போடும். நண்பனோட கண்டுபிடிப்பு என்னன்னா, பஸ்ல இடம் பிடிக்குன்னா துண்டு போடணும் அப்படின்னு தான் இருக்கு. சோ துண்டு போட்டா பஸ்ல இடம் பிடிக்கலாம். ஆனா வரலாறுல இடம் பிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு இன்ஜினியரா வரலாறுல இடம் பிடிக்கணும் அப்படின்னா you have to play with variables. சோ நம்ம ஜூல் அப்படிங்கறது வந்து 2 வேரியபிள் எடுத்துக்கிட்டாரு. இப்ப துளசிதாசன் வந்து பேர் அழிச்சோம், மெமரி லாஸ். இப்ப துளசிதாசனுக்கு பேர் வந்து ஜூல். now we are having ஜூல் along with us. ஜூல் வந்து 2 வேரியபிள் எடுத்துக்கிட்டாரு. சோ ஒரு வேரியபிள் என்ன அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி. சோ அந்த மேல என்ன இருக்கு? yes, Joule having internal energy on the right hand, and another hand delta T, change in temperature. ஒரு இடத்துல ஒரு கையில இன்டர்னல் எனர்ஜி இருக்கு, இன்னொரு கையில change in temperature இருக்கு. அவர் ஏத்தி பார்க்கறாரு, ஏத்தி அப்படின்னு. அப்ப டெல்டா டி ஏத்துறாரு, என்ன ஆகுது? யூ ஏறு. டெல்டா டி ஏத்துறாரு, யூ ஏறு. டெல்டா டி இறக்குறாரு, யூ இறக்கு. அதனால ஜூலோட கண்டுபிடிப்பு என்னன்னா, யூக்கும் டெல்டா டிக்கும் நேரடி தொடர்பு, டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஜூல் வந்து என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா, டெல்டா யூ ப்ரொபோஷனல் டு டெல்டா டி. சோ இதான் ஜூல்ஸ் லா. ஜூல்ஸ் லா என்ன? இப்ப நீங்க ஒரு லா கண்டுபிடிச்சிருக்கீங்க, அந்த லாக்கு பேரு ஜூல்ஸ் லா. ஏன்னா ஜூல் கண்டுபிடிச்ச லாக்கு பேரு ஜூல்ஸ் லா தான் வைக்க முடியும், ஏன்னா அவர் பேர் வரலாறு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஜூல் கண்டுபிடிச்ச லாக்கு வேற யாரும் பேர் வைக்க முடியும் இல்லையா? இப்ப ஜூல்ஸ் லா என்னன்றதை எனக்கு காமிக்க. Joule's law defines that internal energy is directly proportional to temperature difference. Change in internal energy is directly proportional to temperature difference. அவ்வளவுதான். When you want to remove the proportionality, you have to put a constant. சரியா? proportionality remove பண்ணா constant போடணும். So u னா யாரு? small u னா specific internal energy. Specific internal energy can be defined as the internal energy value. ரெண்டு லெட்டர் இருக்குப்பா பெர்முடா இங்கிலீஷ்ல, அப்பர் கேஸ் லெட்டர், லோயர் கேஸ் லெட்டர். அப்பர் கேஸ் லெட்டர்னா ஆக்சுவல் டைம் ரெப்ரசன்ட் பண்ணும் இன்டர்னல் எனர்ஜி. லோயர் கேஸ் லெட்டர் வந்து அவன் சேகருக்கும் நாய் சேகருக்கும் என்ன வித்தியாசம்? அதே வித்தியாசம் தான். இன்டர்னல் எனர்ஜி சேகர்னா சாதாரண வண்டி, நாய் சேகர்னா பெரிய இருக்கும். அதே போல இன்டர்னல் எனர்ஜி ஸ்பெசிபிக் எனர்ஜி. இப்ப சேஞ்ச் இன் ஸ்பெசிபிக் எனர்ஜி இப்ப கான்ஸ்டன்ட் போட போறோம். கான்ஸ்டன்ட் வந்து c. இட் இஸ் ஸ்பெசிபிக் அட் தி கான்ஸ்டன்ட் பாயிண்ட். சோ c க்கு டிஃபைன் பண்றதுக்கு how will we define c? It is the ratio of change in specific energy with respect to change in temperature. அவ்வளவுதான். This is அப்ப இந்த MCV. Thank you, sir.